ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மூணார் ட்ரிப் எபிசோட் நம்பர் 4 தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு அதனால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம எபிசோட் நம்பர் 4க்கு தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங் இப்போ மூணாரில் சிட்டி ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுவும் கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. இது நல்லா சிட்டி தாண்டி தான் போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இது நம்ம இருக்கிற ரூமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷோக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு போகிறதுக்கு. ரீச் ஆகிட்டோம் இப்போது ஃப்ளவர் ஷோக்கும். உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணணும். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ், கிட்ஸுக்கு 25 ருபீஸ். அப்புறம் நோட்டில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஷோ எவ்வளோ பெரிய பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது போய்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே இருக்குது. மேலே அப் அண்ட் டவுன்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இருக்கிற இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ லீவ்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இலைங்களும் ஃப்ளவர்ஸும் அவ்வளோ லட்சக்கணக்கில் இருக்காங்க. என்னென்ன ஒரு ஃப்ளவர் ஒரு பேர் இருக்குது அதுக்கு. நமக்கு அதெல்லாம் பேரெல்லாம் தெரியாது. பட் பார்க்கவே நல்லா இருந்தது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலைங்களாக தான் இருக்கும். அதுவும் வெரைட்டியாக இருக்குது. இலைங்க ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று டச் பண்ணால் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குது. இந்த இலைலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குது.
இதெல்லாம் சுற்றி பார்க்கவே நமக்கு எப்படி இருந்தாலும் 1 hour மேலே ஆயிடுச்சு. ஏன்னா மெதுவாக எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வர்றதுக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் 1 hour மேலேயே ஆகிடும். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே யூஸாக இருக்கும். ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம் கூட நிற்கவே இடம் இல்லை, சைடாக தான் நிற்க வேண்டியதாக இருந்தது. இங்கே ஃபுல் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ சும்மா எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா மெயின் ரோட்லேயே தான் இருக்குது இது. அவ்வளோ கார், ஒரு ஃபோட்டோ எடுக்கவே 20-30 கார் போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்திங்க, அழகாக இருந்தது. பட் இந்த வியூ சூப்பராக இருந்தது பார்க்க. அந்த சில்னஸ்க்கு இந்த வியூக்கு நல்லாவே இருந்தது. அங்கேயும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நாங்கள் அங்கேயே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் சஃபாரி. எலிஃபெண்ட் சஃபாரி வந்து நிறைய எலிஃபெண்ட் இருக்குங்க. இங்கே பர் ஹெட் வந்து 600 rupees வாங்குகிறாங்க 15 minutesக்கு. நாங்கள் வந்து லைனே எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா நாங்கள் இது ஏறி போயிட்டு வரதுக்கே 2-3 hours ஆகிடும். அப்புறம் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. மழை வேறு வந்துருமோன்னு சொல்லி நாங்கள் வந்து இது ஏறலை நாங்கள். ஆனால் நிறைய எலிஃபெண்ட் இருக்குது. 15 minutes எலிஃபெண்ட் சஃபாரி நடக்குதான். இங்கே மேலே அது உள்ளே இருக்குது பாருங்கள், இந்த உள்ளே போயிட்டு வருமா எலிஃபெண்ட்டு. ஸோ நாங்கள் வந்து இது ஏறல. ஃபீடிங் இருக்குது. ஃபீடிங் வந்து 100 rupeesக்கு வந்து பைனாப்பிள் தருவாங்க ஒரு பேஸ்கெட்டில். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 100 rupeesக்கு அந்த பேஸ்கெட் ஃபீடிங் பண்ணிடலாம் போதும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். நிறைய எலிஃபெண்ட் இருக்குங்க, போயிட்டு வந்துட்டு இருக்குது. பட் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் போயிட்டு இருக்குது. அந்த 15 minutes நிற்க வேண்டியதாக தான் இருக்கும் அதிகமாக. இங்கே பாருங்கள், இங்கே தான் ஏறணும், இங்கேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம வந்து ஃபீடிங் பண்ணலான்னு சொல்லி இந்த பைனாப்பிள் எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து ஒரு 6 to 7 பீஸ் தான் இருக்குது. 100 rupees வாங்குகிறாங்க. நம்மவே கையிலே கொடுத்தா எலிஃபெண்ட் வாங்குறாங்க. எந்த யானை இருந்தாலும் அந்த யானைக்கு கொடுக்கலாம் நம்ம.
எலிஃபெண்ட் சஃபாரி வந்து நாங்கள் ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி கிட்ட தான் போகணும். டீ ஃபேக்ட்ரி கிட்ட வந்து டைமிங்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் உள்ளே போய் எல்லாம் பார்க்க வந்து கிட்ட போய் பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா கோவிட்னால எல்லாமே அவங்க க்ளோஸில் தான் தூரத்துலேருந்து தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம உள்ளே போய் ஃபுல் சுற்றி பார்க்குற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அங்கே. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமிங்ஸ் வச்சு தான் அனுப்புகிறாங்க. பெரியவங்களுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணாங்க, சின்ன பசங்களுக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கவும் விடலை. அது முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் கிட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னொன்று போட்டிங் கிட்டெல்லாம் போயிருந்தோம். அங்கே வந்து போட்டிங் எல்லாம் போகல, மழை அதிகமாக இருந்ததால். பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் ரூமுக்கு போயிட்டோம்.